வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 12வது நாளோட கேம். அப்படியே கிளம்பிட்டு அப்படியே சாப்பிட போயாச்சு. சாப்பாடு என்னென்னு பார்த்தோம்னா லெமன் ரைஸு ஊறுகாய் இருந்துச்சு. லெமன் ரைஸில் கடலப்பருப்பு நிறையா இருந்தனால அப்படியே டேஸ்ட் வந்து ஒரு நல்லா தான் இருந்துச்சு. டீசென்ட் டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஏன்னா புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நல்லா சாப்பிட்டு ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு அப்படியே டியூட்டி கிளம்பிட்டாச்சு. மொதல் ஆர்டர் 30 ஆர்டர் ஆச்சு. டக்குன்னு எடுத்து கிளம்பிட்டேன். அதுக்கடுத்து ஆர்டர் 1 by 1ஆகவே எடுத்துக்கிட்டே இருந்தோம். நேற்று வந்து சென்னையிலேருந்து ஒரு நண்பர் பேசியிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பிரதர், இங்கே வந்தீங்கன்னா ஒரு 2500 to 3000 எடுத்துக்கிருக்கீங்க, ஏன் அந்த அளவுக்கு அங்கே போய்க்கிருக்கீங்க அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு வேறு என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு நேற்று அவங்களோட ரிப்போர்ட் வேறு அனுப்பிச்சுட்ருந்தாங்க, டெய்லி சேல்ஸு ஏர்னிங்ஸு. அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னடா அடப்பாவி, பெங்களூரு ஆல்ரெடி ரிசல்ட் சொல்லிட்டீங்க, அப்புறமேலுக்கு மறுபடியும் அதை ஓட்டிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி மைண்டு போய்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் சரி ஓகே ஓட்டிடுவோம் அப்படின்னு மைண்ட் சாட்டில் தான் ஓட்டிக்கிட்டே இருக்கேன். இந்த 50 நாள்ன்றது 30 நாள் ஆக்கலாம்னு மைண்டு போகுது. ஆனால் பார்க்கலாம். 30 நாள் வரைக்கும் நல்ல ஏர்னிங்ஸ் இருந்தாங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன். இல்லை இதே மாதிரி தான் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு செட் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே ரூமுக்கு வந்து ஒரு 7000 கொடுத்துக்கிருக்கோம். இனி எக்ஸ்பென்ஸ் போகணுன்னா இன்னும் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் வரும். நமக்குரிய கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதனால் பார்க்கலாம். இது 30 நாள் ஆக்கினாலும் ஆக்கிடுவேன். சென்னையில் 30 நாள் எவ்வளோ ஓட்டணுமோ அதேமாதிரி பெங்களூரில் 30 நாளோட ஏர்னிங்ஸோட கம்பேரிஷன் பண்ணிவிட்டு கிளம்புனாலும் கிளம்பிடுவேன் அதர் ஸ்டேட்டுக்கு. இல்லை 50 நாள் ஓட்டணுன்னா சொல்லுங்கள், 50 நாள் ஓட்டி காமிக்கிறேன் எவ்வளோ எடுக்க முடியும்னு. சரி ஓகே பார்க்கலாம். அதுக்கடுத்து ஆர்டர் 1 by 1ஆகவே போட்டிருந்தாங்க. நல்ல ஆர்டரும் ஒரு 9 மணிக்கு மேலே நல்ல ஆர்டராக போட்டிருந்தாங்க. நைட்டுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக பசிக்கிறமாக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸை வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் 1 by 1ஆகவே எடுத்துக்கிட்டு இருந்தோம். ரம்ஜான்னால ஆர்டர் நல்லா தந்துக்கிட்டு அதேமாரி டிராஃபிக்கும் அந்த அளவுக்கு டிராஃபிக்காகவே தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு டிராஃபிக்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த லாஸ்ட் ஆர்டர் 2 ஆர்டர் மல்டி ஆர்டர் அதையும் கொடுத்து முடிச்சுட்டு ரூமுக்கு 12:30 போல் ரூமுக்கு வந்தாச்சு. ரூமில் என்ன சாப்பாடுன்னு எடுத்துன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி சப்பாத்தியும் சொரக்காய் கூட்டு வச்சுருந்தாரு. நல்லா இருந்துச்சு சாப்பிட. சரி ஓகே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கோட ஏர்னிங்ஸ்னு பார்த்தோம்னா 2039 ரூபா. இன்றைக்கி ஆன்லைன் டிப்ஸும் ஆஃப்லைன் டிப்ஸும் ரெண்டுமே வந்துருந்துச்சு. ஆன்லைன் 20, ஆஃப்லைன் 60 ரூபா வந்துருந்துச்சு. எக்ஸ்பென்ஸ் வந்து 410 ரூபா. இது கழிச்சது போக நம்ம கை கிடச்சது 1709 ரூபா கிடச்சி. இன்றைக்கி ஸ்டார் ரேட்டிங் பார்த்தோம்னா 5க்கு 2.5 ஸ்டார் கொடுக்கலாம். இன்றைக்கி 14 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். ஓகே பார்க்கலாம். டைம் யூஸ் பண்ணிட்டு டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட். இதுக்கு ஸ்டார் ரேட்டிங்னால் எவ்வளோ நீங்கள் கொடுப்பீங்கன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.